ஹாய் மக்களே, கீரை தாளிச்சு, கீரை வெந்துடுச்சு. சாப்பாடு வச்சுட்டோம்ப, தாளிச்சிட்டோம்ப, தாளிச்சிடலாம். காய் நறுக்கி வச்சுருக்கிறேன். வாழைத்தண்டு நறுக்கி வச்சுருக்கிறேன். வெங்காயம் இதெல்லாமே நறுக்கி வச்சுருக்கிறேன். கீரை வெந்துட்டு இருக்குது. சாப்பாடு வடித்து எடுத்து வச்சுட்டோங்க. கீரை, தக்காளி, புளி கொஞ்சோண்டு போட்டுருங்க. எல்லாம் அதில் எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு இதே நம்ம முட்டை பொடி மசால் பண்ணுற மாதிரி நம்ம செய்யறதுக்கு கொஞ்சம் பூண்டு எடுத்துருக்கிறேன். மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக ஓட்டிக்கலாம். சீரகம் அதெல்லாம், இஞ்சி எடுத்துக்கலாம். இந்த கீரை, பொன்னாங்கண்ணி கீரை எல்லாம் நமக்கு வீட்டுக்கிட்ட இப்போ கிடைக்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக செய்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாமே நமக்கு சில இந்த இப்போ வாழைத்தண்டு, பொன்னாங்கண்ணி கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, இந்த மாதிரி எல்லாமே பாருங்கள். கரிசலாங்கண்ணி கீரை நம்ம செடி எல்லாமே இப்போ வெயில் வரும்போது காஞ்சிருச்சு. மழை பெஞ்சிட்டு ஈரப்பதமாக இருக்கும்போது மதன் அதாவது தண்ணி போகிற இடம் ஃபுல்லாகவே இருந்ததுங்க. எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு. எதுக்குடா இப்படி முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு இருந்தது. மதன்னு இப்போ நம்ம வெயில் சீசன் வந்த உடனே எல்லாமே அப்படியே கருகுதுங்க. கொஞ்சோண்டு கடுகு தம்பரை போட்டு ஒரே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே செஞ்சிருக்கேன். இந்த பாத்திரம் மட்டும் வச்சுட்டாங்க சூடாகி. இஞ்சி பூண்டை கொஞ்சம் பரபரப்பாக அப்படியே போட்டுக்கலாம். ஒரு ஓட்டு ஓட்டுக்கலாம். அடிக்கலாம். இதெல்லாம் இருப்பாங்க.
ரொம்ப இடமா இருக்காது. தூள் ஐட்டம் போட்டுடலாங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், மல்லித்தூளும் ஒரு 1/4 ஸ்பூனு, நம்ம வீட்டில் அரைச்ச மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, 3/4 ஸ்பூனு, கொஞ்சம் கறி மசாலா தூள். ஏன்னா இது கொஞ்சம் நமக்கு காரமாக இருக்கும். வாழைத்தண்டெல்லாம் நமக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா சாப்பிட்றதுக்கு. அதாவது பாசிப்பருப்பு போட்டு வச்சுருந்தாங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டுங்க. சீரகம் இதெல்லாம் தண்ணியில் போட்டுக்கலாம். அது ஜீரகம் வந்து இஞ்சி பூண்டு அடிக்கிறோம் இல்லையா, அதோட போட்டு அடிக்கலாம். கொஞ்சோண்டு சோம்பு, நிறைய வந்து வாழைத்தண்டு, கீரை, வாழைத்தண்டு இந்த மாதிரி இந்த இதெல்லாமே வந்து அதே மாதிரி அவரைக்காய், கீரை, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் நிறைய எடுத்துட்டு இந்த நைட்டு செஞ்சு சாதத்துலையோ எதில் வந்து நம்ம தண்ணியை வச்சு காலையில் அது வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி தெரிஞ்சுங்க, அவங்களுக்கு இந்த மஞ்சக்காமலை, இந்த கிட்னி கல், லொட்டு லொஸ்க்குன்னு அது வயிற்றில் இருக்கிற உடம்புல இருக்கிற நாடி நரம்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நல்லதுங்க. ஆனால் அதெல்லாம் யாருமே தெரிஞ்சுக்கிறதில்ல. சாப்பிட்றதுக்கு சிரமப்பட்டு சாமரிசி சோத்தில் வந்து தயிரை போட்டு கரைச்சி கொடுத்து விவசாயம் வேலை செய்கிறவங்களுக்கு சரி போயிடும். அதெல்லாம் நம்ம சில வந்து விவசாயம் பண்ண மக்களுக்கு கூட அதெல்லாம் சாப்பிட்றது இல்லை. அது நேற்று நம்ம கொஞ்சம் தேவை இருக்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். அதாவது வெண்பொங்கல் அது நைட்டு நான் சாப்பிட்டு ஜீரகம்ன்றதுனால கூட மிளகு தூள் இருக்குது போட்டுக்கலாம். அதாவது இதுக்கோ பாவலை காட்டுறவங்ககிட்டலாம் நம்ம வந்து வேஷம் போடுறவங்ககிட்டலாம் வந்து ஒன்றும் சொல்ல முடியும். அதில் எங்கள் பசங்களே கூட ஆகுங்க. எங்கள் பெரிய பையன் சொன்னால் அவன் வந்து எடுத்துக்குவாங்க. வந்து இது சாப்பிட்றா பையன் அப்படின்னு சொன்னேன். தம்பி வந்து இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து சின்னதுலேருந்தே அப்பா கிட்ட அவன் இருந்து பழகணும். ஒவ்வொரு டைமும் அப்பா வந்து அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. குழந்தைய இருக்கும்போது அவங்க ஒரு வயசு வளர்றதுக்குமே அப்பா வந்து பார்த்துட்டு இருந்தார். அவர் சொல்கிறது எல்லாம் பெரியவனாகி அவர் சொல்லி கொடுத்த சில விஷயங்கள்லாம் அந்த பெரிய பையன் கொஞ்சம் உப்பு பிடிக்கிட்டு கொஞ்சம் கேட்பாங்க. அவன் கேட்டு சாப்பிட்ருவான். அவன் இன்னமே வந்து அந்த பழக்கம் அமைச்சிருக்கிறான். சின்னவனுக்கு வந்து அந்த மாதிரி சொல்லி அவன் வந்து அதிகமாக வந்து அவன் வளர்ந்ததே வந்து பால் இல்லாத வளர்ந்தது, தாய்ப்பால் இல்லாத வளர்ந்ததுனால இந்த பால் பசுமாட்டு பால் அதுக்கு அடுத்தது அவனுக்கு கொஞ்சம் அது வெறுத்ததுக்கப்புறமா பூஸ்ட்டு, காம்ப்ளான் இந்த மாதிரி இந்த பையனுக்கு கொடுத்து வளர்த்ததுனால அவங்க வந்து சில விஷயங்களை வந்து அவனுக்கு எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். காய் வகையில் வந்து அப்போ பயந்துட்டு சாப்பிடுவான். எது செஞ்சு கொடுத்தாலையும் செஞ்சு சாப்பிட்ருவாங்க அவன். ஆனால் இப்போ பெரியவன் ஆனதுக்கப்புறமா அது எல்லாமே பெரியவனாய்
கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாமே. இப்போ வந்து நம்மளை மிரட்டிட்டு கிடக்குதுங்க. உனக்கு பிடிச்சா நீ சாப்பிட்டுக்கப்போ, அவ்வளோதான், எனக்கு பிடிக்கலன்னா விட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏறி மிதிச்சிட்டு ராவடி பண்ண. சீரகம், பூண்டு, இஞ்சி, ஒரே கொஞ்சம் தேங்காய் எல்லாமே போட்டு ஒரே ஒரு இவ்வளோ தேங்காய் போட்டு அடிச்சிட்டும்ப ஒரு குழம்பு தான் ஊட்டிருக்கேன். பொன்னாங்கண்ணி கீரை, கரிசலாங்கண்ணி கீரைலாம் எல்லாம் முடி கருப்பாகுது, அது இதுன்னு அதெல்லாம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். நமக்கு கண் நரம்புக்கு வந்து அதில் இருந்து கெட்ட நீர்கள், கெட்டோட அழுக்குகளை க்ளீன் பண்ணிட்டு நமக்கு கண் நரம்புக்கு வந்து ரத்த ஓட்டங்களை வந்து செமையாக சீர்மனமாக வச்சுருக்குது. அது இல்லாமல் அந்த நமக்கு வந்து கண் பார்வை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுதுங்க. இது வந்து நம்ம இப்போ உடனே சாப்பிட்டு ஒரே நாளைக்கு சரியாக வருது இல்லைங்க. நம்ம லைஃப்லாங்க கீரை நிறைய பாருங்கள், முருங்கைக்கீரை, இந்த மாதிரி தோட்டத்தில் விளையிற எல்லா கீரைகளும் சாப்பிட்றவங்களுக்கு நான்லாம் வந்து 3 முறை கண்ணாடி மாற்றிட்டேன். நாற்பத்தி 45 47 நான் கண்ணாடி போட்டுங்க. 45 நினைக்கிறேன் கண்ணாடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மிஷினில் உட்காடுறதுனால எனக்கு தலைவலி, அதுக்கு முன்னே நிறைய தூக்கு மாத்திரை அது இதுன்னு யூஸ் பண்ணதுனால தலைவலி நரம்பு பிரச்சனை எல்லாம் வந்துடுச்சு. என்னோடய கை கோலம் போடுறதுக்கு இப்போ நடுக்கிறதுக்கு காரணம் கூட நான் சாப்பிட்ட மாத்திரைங்க தாங்க அதுக்கு காரணம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து நமக்கு மன வேதனை கவலை இருந்ததுனால இப்போ இன்னும் அதிகமாக அடிச்சுங்க. ஏன்னா நம்மளோட நிறைய வந்து லைஃப்பில் வந்து தோல்விகளை பார்த்துட்டே இருக்கிறோம்ல, அப்போ என்ன ஆகுது, மனசு நமக்கு ரொம்ப போராட்டத்தில் டென்ஷன்லேயே இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆகிடுது. அதுக்கோசரம் வந்து டென்ஷனாக இருக்கிறவங்களுக்கு நரம்பு பாதிப்பு வருதாங்க அப்படின்னு கேட்டுறாதீங்க. அது ஒவ்வொருத்தரோட உடம்பை பொறுத்து. எனக்கு வந்து அது ஆல்ரெடியாகவே வந்து கீரை கட் பண்ணுறது, காய் கட் பண்ணுறது எல்லா தண்ணியுமே அப்படியே வந்து செடிங்களுக்கு வந்து ஊற்றிடுங்க. அதே மாதிரி நம்ம காட்டன் புடவை தான் எப்போவுமே, இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க நான் வந்து நார்மலாக வந்து சிந்தட்டிக் சாரீஸை யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பார்த்துருக்கீங்க என்னோடய வீடியோவில் மேக்ஸிமம் என்னடா இது, இந்த பொம்பளை வந்து ஒரு அதாவது நம்ம அதை சொன்னால் ரொம்ப ரொம்ப கேவலங்க. கிராமத்தில் இருக்கிற பொம்பளைங்கன்னா அவங்க உழைக்கிறாங்க. அதாவது டெய்லியும் குளித்தாலையும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளித்தாலையும் டெய்லியும் குளிச்சிடுறாங்க. இப்போல்லாம் எல்லா மக்களும் ரொம்ப நீட்டாக நல்லா இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து ஒரு வேர்வு வடை வராது, ஒரு எந்த ஸ்மெல்லும் வராதுங்க அவங்கக்கிட்ட. ஒரு எண்ணெய் பிசு கூட இல்லைங்க. அவ்வளோ ஆரோக்கியமாக அவ்வளோ ஒரு தக்காளி போட்டுக்கலாம். மசாலாலாம் சேர்த்துறோம் இல்லையா, கொஞ்சம் கடுக்கன்னு இருக்கும். அதில் ஒரு தக்காளி போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதனால தான் இவங்க வந்து கேட்டுங்க. நம்ம கீரை வந்து கடைஞ்சிடலாம். இவங்களோட வேலை அவ்வளோதான். நல்லா கொஞ்சம் இந்த காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இன்னும் ஒருத்தர் மட்டும் சேர்த்துக்கலாம், முக்கியமாக இருக்கிறவங்கள. கீரை வந்து கடைஞ்சிடலாங்க. கீரை பாருங்கள் கடைஞ்சிட்டும்ப. கீரை வந்து நல்லா
இது நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இதில் போட்டுக்கிற பொருள் கீரை. நம்ம செடியில் விட்ட கீரை, அதே மாதிரி நம்ம செடியில் விட்ட பச்சை மிளகா. வெறும் அரிசி கழுவுன தண்ணி, சாப்பாடு, இந்த ஊட்டி ஊட்டி வறுத்தரம் பத்திரம் இல்லையா, அந்த மாதிரி சாப்பாடு வாங்கி வச்சுக்கலாங்க. அதில் எண்ணெய் காய்ச்சேன், காய் பார்த்துடலாங்க. சில பொருளுக்கெல்லாம் நான் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா, எல்லாமே வந்து இப்போ நம்ம செடியில் விட்டது ஒரு 10 காய் மாதிரியே இருந்தது, காயே தான் இருந்துச்சு. கட் பண்ணி போட்டு அது நம்ம குழம்போடவே சேர்த்து நான் அப்படியே கடைஞ்சி வந்துச்சேன். சூப்பராக இருந்தது. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம மண் உரம், எந்த ஒரு கெமிக்கல் ஒரே ஒரு துளி கூட இல்லைங்க. சாப்பாடு நம்ம உணவு சாப்பிடணும் இல்லையா, அதோட இது அரிசி கழுவுற தண்ணி, சாப்பாடு வந்து கெட்டு போச்சு, ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா அப்படியே கரைச்சி ஒரு நாள் வச்சுருந்து எல்லா செடிக்குமே, பூச்செடியிலேருந்து தக்காளி செடியிலேருந்து மிளகாய் செடி, எல்லா செடிங்களுக்கும் அப்படி தாங்க யூஸ் பண்ணுறேன். அதனால் இந்த பொருளெல்லாம் அது வந்து முன்னாடியே வந்து ஏதாவது அவருக்கு கெட்டு போகிற மாதிரி இருக்கிறதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குது. அப்பெல்லாம் போட்டுக்கலாங்க. அதுக்கோசரமே பாட்டில் இருந்து நிறைய ஊற்றி விட்டுங்க எண்ணெயில். கொஞ்சம் தேடி பிடிக்கணும். சில பொருளெல்லாம் நான் கொஞ்சம் தகடு மாதிரி வச்சுருப்பேன். அது வேறுன்னு சொல்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் வந்து காய் வைக்கணும். எல்லாம் உடனே காஞ்சிடாது, அவங்க கொஞ்சம் லைட் பண்ணுவாங்க. அந்த பாத்திரம் இருந்தாலும் அதுக்குள்ள வெங்காயம் இப்போ வடகம் போட்டு தான் தாளிக்கிறம்ப. வெங்காயம் பூண்டு எல்லாமே அதில் கீரையோடவே போட்டு பருப்போட போட்டு வேக வச்சு தாங்க அதை கடைஞ்சிருக்கிறம்ப. இருந்தாலும் இந்த மனுஷன் குரங்கு கேட்காது. இதை இவ்வளோ வெங்காயம் இருக்கே போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம்னா பைத்தியம் முடிச்சுள்ளாட்டம் போட்டு வச்சிருக்காங்க. நினைப்பாங்க நம்ம எதுக்கு இவ்வளோ வெங்காயம் வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கிறது பையனையும் வாங்குவோம், இது வாங்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இவ்வளோ வேஸ்ட்டு பண்ணாது, இவ்வளோ திங்குது, அது நம்மளை ஏறுமா என்ன எல்லா பட்ட பேரும் அது பேசிட்டு போகிறாங்க. உங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். எருமை மாடி தின்னு எருமை மாதிரி பொம்பளை அப்புறம் போட்டு பார்க்கலாம் என்ன புரிஞ்சிருக்காரு. சூப்பர் குழம்புல வந்துச்சு. என்ன செய்கிறது? சாம்பார் சாதம் சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ ரொம்ப எனக்கு அது சாப்பிட்றவங்களுக்கு சரியாக போயிடும். அதாவது நம்மலாம் வந்து தாட்டில் அங்கலம் இல்லைங்க,
உப்புமாலாம் நமக்கு எல்லா சாப்பாடுமே நமக்கு பிறந்த உடனே எல்லாம் நம்ம கூடவே அது இது பண்ணுறது. நம்ம ஒவ்வொரு பொருளும் இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே நம்ம வந்து இப்போ வாழ்நாள் ஃபுல்லாக சின்னதுலேருந்து சாப்பிட்டா வந்து அது ஒன்றும் இல்லைங்க. சும்மா அப்படி வேணும்னா பேசிக்க வேண்டியது தான். நமக்கு வந்து சில நேரத்தில் அதை தேடி இதை தேடி அது திங்கிற மாதிரி இதை திங்கிற மாதிரி அதெல்லாம் இருக்குது. உதாசீனம் பண்ணக்கூடாது. பொருளுங்களை சாப்பிட்ற வகையிலையோ இல்லை பொருளுங்களாகட்டும் உதாசீனம் செய்யக்கூடாது. யாராக இருந்தாலும் அது எனக்கு வந்து தோணுது. அப்படி அவங்களுக்கு அது வந்து ரொம்ப சீப்பாக தெரியுதுங்க. நம்ம என்ன பண்ணுறது, கடவுள் வந்து வெங்காயம் எண்ணெய் சூடாக இருக்காங்க வந்து இவங்களுக்கு நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கட் பண்ணிட்டு ரெண்டு மட்டும் தாளிப்பையோட காலத்தில் நிறைய நம்ம வந்து கடுகு இதெல்லாம் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால தான் கடுகு நம்ம அதில் போட்டு இருக்கு தாளிப்போடவும் வரும். பெப்பர் தூள் இந்த வாழைத்தண்டு என்ன செய்யணும்னா, எதுக்கு இப்போ வந்து முட்டையில் வாழைத்தண்டில் முட்டை போட்டிருக்கிறேன்னு இதுக்கு கிடைக்கிற கெட்ட குணங்கள் இருக்குது. முட்டைக்கு கிடைக்கிற கெட்ட குணங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து ஈக்குவல் ஷேர் பண்ணும். அந்த கெட்ட குணங்களை வந்து அழிச்சிட்டு வேறு தன்மைகள் வந்து
நமக்கு அந்த நார் சத்து கிடைக்கிறத வந்து இது ஈக்குவல் பண்ணி நான் இவங்க வந்து நல்லா வெங்காயமும் பொரிஞ்சிட்டாங்க. பெருங்காயம் போட்டுக்கலாம். குழம்பு எடுத்து இதில் ஊற்றி தாளிச்சிட்டு அப்புறமா இதில் இந்த வடகம் போட்டு தாளிக்கிறதும் பெருங்காயம் போட்டு ஒன்று சரியான செம்மையான வாசம். தாளித்த உடனே அப்பன்னு மூடி வைக்க மாட்டேன். அப்போ தான் அதுக்கு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான் மக்களே. வாழைத்தண்டும் முட்டையும் போட்டு ஒரு பொடி மசாலா மாதிரி அது வந்து ரெடி ஆச்சு. நம்ம கீரை வந்து கரிசலாங்கண்ணி கீரை குழம்பு பருப்பு போட்டு குழம்பு வச்சுட்டோங்க. சாப்பாடும் ரெடியாக பாருங்கள். வடித்த சாதம், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக மற்றவங்க நினச்சி பார்த்தா கேவலமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக சமையல் பார்த்து இதை செஞ்சால் இன்றைக்கி நல்லா இருக்குமா, நம்ம உடம்புக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த மாதிரி சமையல் செஞ்சு சாப்பிட்டா எல்லாருக்குமே ஒத்துக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப ஆரோக்கியமான சமையலுங்க. இப்போ நீங்களும் அதே மாதிரி ஒரே மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடாம ஒரு டிஃப்ரென்ஸாக பாருங்க. முட்டை அப்படியே பொடி மசாலா மாதிரி நமக்கு வந்துடுச்சிங்களா. அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக கற்றுக்கலாம். பாய்.